வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது தமிழ்நாடு தேர்தல் களம், மக்கள் 8 கோடி மக்களும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா, இல்லை காங்கிரஸ் தாவேக்காவுடன் செல்லுமா, என்ன நடக்கப் போகிறது, என்ன அரசியல் நகர்வுகள் யாரால் எடுத்து வைக்கப்பட போகிறது, இறுதியில் தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்பது எல்லாமே இப்போ காங்கிரஸுடைய அரசியலை எல்லோரும் கூர்ந்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் பலவிதமான தகவல்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தாவேக்காவுடன் சென்று விட்டது, ஸ்டாலின் காங்கிரஸை கழற்றிவிட்டார், தேவையில்லை என்று சொல்லிவிட்டார், ராகுல் காந்தி திமுகவை துரோகம் செய்து விட்டார், இனி காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைந்து விட்டது. இப்படியெல்லாம் அவங்கவுங்களுக்கு மக்கள் இது எந்த ஒரு சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் அவங்கவுங்களுக்கு தோன்றதெல்லாம் போட்டு வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் உடைய நிலை என்ன என்று பார்த்தீர்களே ஆனால், ராகுல் காந்தியும் தளபதி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் தம்பி உறவு போல மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னு சொன்னால், முதலில் ராகுல் காந்தியை தைரியமாக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர், பிரதமர் என்று சிறிதளவும் தயக்கமும் இன்றி அச்சமும் இன்றி சொன்னவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான். அதை முதல் கொண்டு ராகுல் காந்தி ஸ்டாலின் மீது எண்ணற்ற பற்று வைத்திருக்கிறார், பாசம் வைத்திருக்கிறார். பீகார் தேர்தலில் கூட 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கலக்குனாங்க. ஆனால் ரிசல்ட் இதான் சொல்கிறேனே, நான் ஒரு வீடியோவிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னென்னா, இவிஎம் இருக்கும் வரை ஜஸ்ட் மிஸ்டா, கொஞ்சத்தில் போயிடுச்சுடா, என்ன வேணால் டைலாக் பேசலாம், ஆனால் பாஜக வெற்றி உறுதி செய்யப்படும். ஏன், அவங்க பக்கம் இவிஎம் இருக்குது, இடி இருக்குது, எல்லாமே இருக்குது, சென்சார் போர்டு உட்பட எல்லாமே, மத்திய அரசு இதெல்லாம் இருக்குமோ அவங்க எல்லா அதிகாரத்தையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கின்னு அரசியலை மிக துல்லியமாக போங்காட்டம் எப்படி ஆட முடியும், வெற்றி மட்டுமே இலக்கு, யார் மக்களை பற்றி கவலையே இல்லாத ஒரு அரசு, பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு அரசு, மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாத ஒரு அரசு, அராஜகத்தை மட்டுமே நம்பி அந்த அவர்கள் அராஜகங்கள் எல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்க்கும் துணிந்தவர்கள். எப்ஸ்டன் ஃபைலில் கூட இவர்களுடைய பெயர் இருக்கிறது என்றால் அதிபயங்கரமான ஒரு வில்லன் கும்பல். இந்த கும்பலை எதிர்த்து ஒற்றை மனிதனாக போராடி கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள், சசிகாந்த் செந்தில் போன்ற எம்பிகள், அவர்களெல்லாம் தன்னுடைய அந்த நுட்பத்தாலும் அறிவு நுட்பத்தாலும் எங்கெங்கிறதெல்லாம் சேகரித்து எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் யார் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களுடைய சக்தியை ஒன்று திரட்டி ராகுல் காந்திக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டு கொண்டு ஓட்சோரியாக இருந்தாலும் சரி, இப்போ வரக்கூடிய எப்சன் ஃபைலில் மோடியுடைய பெயர் வந்தது முதல் கொண்டு இவர் அமெரிக்காவுடன் போட்ட ஒப்பந்தம் எதற்காக போட்டார், எப்படி போட்டார், இராணுவ அதிகாரி முகுந்த் அவருடைய புத்தகத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய தரவுகளை எடுத்து சொல்ல போகும்பொழுது பாராளுமன்றத்திலே அவருடைய அந்த எம்பி பதவியை பிடுங்கக்கூடிய அளவிற்கு அவரை பேச விடாமல், வடிவேலு எப்படி அந்த பஞ்சாயத்தை கலைக்க பாடாகப்படுவாரோ, எப்படியோ பாடுபட்டு அந்த பஞ்சாயத்தை கழிச்சிடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இவர் நம்ம சபாநாயகர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இவங்கெல்லாம் போராடி ராகுல் காந்தியை பேச விடாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பஞ்சாயத்தை கலைக்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ராகுல் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாஜக என்ற கட்சியினுடைய வேரில் போய் சுடு தண்ணியம் ஆசிட் ஊற்றினா எப்படி இருக்கும், ஒரு மரத்தினுடைய வேரில், அந்த மாதிரி வார்த்தைகளாக வெளிவருகின்ற காரணத்தினால் ஒற்றையாளாக போராடி கொண்டிருக்கின்றார். வருகின்ற 2029 நீங்கள் இந்த பாஜகவை 140 கோடி மக்களுக்கும் சொல்கிறேன், இந்த பாஜகவை இந்திய நாட்டை விட்டு இவருக்கு அளிக்கப்பட்டிருந்த அதிகாரத்தில் இருந்து, ஆட்சி கட்டிலில் இருந்து அகற்றவில்லை என்றால் இந்தியாவை கடவுளாலும் காப்பாற்றவே முடியாது, இறைவனால் கூட காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். ஏனென்றால்
அராஜகவாதிகள், சுயநலவாதிகள், சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள், மாட்டு சாணத்தை குண்டு விட்டு பாலை தரையிலே கொட்டக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு நாங்கள் தான் தேச பக்தி, நாங்கள் தான் அப்படி என்று கொண்டு செய்து கொண்டிருக்கின்ற அறிவு, ஃபைனான்ஸ் அறிவே இல்லாத அவர்கள் நிதி அமைச்சர். மத நல்லிணக்கமே இல்லாதவங்கெல்லாம் மத நல்லிணக்கத்தை பற்றி, மக்களுடைய ஒற்றுமைக்கானவர்கள், என்னென்ன பதவி யாரார் பொருந்தாதோ அந்தந்த பதவியிலெல்லாம் உட்கார்ந்து கொண்டு இவர்கள் போடும் அட்டூழியத்திற்கு 2029 புள்ளி வைத்து அதுக்கு மாற்று சக்தியாக ராகுலை அங்கே அமர்த்த வேண்டும் என்று இன்று அவர் பின்னாலே 100 எம்பி இருக்காங்க. நாளைக்கு 300 400 எம்பியும் அணி திரண்டு ராகுல் பின்னால் நிற்க போகிற அந்த தருணம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணியை பிளவுபடுத்துவதற்காக, அதாவது இந்த காலத்திலே இருந்தே எந்த ஒரு முகலாய மன்னராக இருக்கட்டும், அதுக்கு கில்ஜிகளா மன்னராக இருக்கட்டும், அதுக்கு முன்னால் தமிழ் மன்னர்களாக யார் எந்த மன்னர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல யார் இருப்பா? நீ அதை செய், நீ இதை செய், இவனை தள்ளி வை, அவனை சேர்க்காத, இவனை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போருக்கு டைம் பிடிச்சி கொடுக்கறது முதல் கொண்டு இந்த போரை யார் ஜெயிக்கணும் அப்படின்னு பக்கத்திலே இருந்து கூட குழி பறிப்போம். இந்த வேலைகள்லாம் ராஜாவை சக்தி செய்து கொண்டிருந்தது யார் என்பது வரலாற்று தெரிந்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். அதே சூழ்நிலை இன்று வரையும் நடக்கிறது. ராகுல் காந்தி எவ்வளவுதான் களை எடுத்தாலும் 1 2 3 பிசிறுகள் கூட இந்த வேலையை தான் இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு முத்தாய்ப்பாக அருமையாக போய்கொண்டிருக்கின்ற கூட்டணி தேர்தல் நேரத்தில், அதாவது தேர்தல் வரத்துக்கு முன்னால் 1 வருஷம் முன்னாலேயோ 2 வருஷம் முன்னாலேயோ கூட நீங்கள் ஆட்சியில் பங்கு வேணும், அது இது எவ்வளோ பிரச்சனைகள் காங்கிரஸுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் மத்தியில் கூட நிறைய அங்கங்கே இருந்திருக்கும். அந்த காரணம் காட்டி அப்போதே கூட இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் பண்ணியிருந்தா கூட சரி அப்படி என்று சொல்லலாம். ஒரு தேர்தல் நெருங்கிவிட்டது. ஏற்கனவே 18 எம்எல்ஏ இருக்காங்க. 25 சீட்டு வாங்கி 18 எம்எல்ஏ இருக்கும். இதை ஒரு 40 இல்லை ஒரு 45 இந்த மாதிரி கேட்டு 45 கேட்ட இடத்துல ஒரு 30 35 கூட பெறக்கூடிய, ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம கூட இருக்கிற அந்த சீனியாரிட்டியில் நம்ம கேட்டு வாங்கக்கூடிய அந்த நிலைமையை விட்டுட்டு ஆட்சியில் அதிகாரம் கேட்பது தவறு கிடையாது. அதாவது திமுக 170 நிற்குது, அவங்க ஒரு 90 இடத்துல தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ திமுக காங்கிரஸுக்கு கொடுத்துருக்க ஒரு 35 சீட்டு கொடுக்குறாங்க, 30 சீட்டுன்னு வச்சுக்கோங்க, 35 சீட்டு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன், 35 நம்ம ஜெயிச்சுட்டு நிற்கிறோம். நம்மளுடைய ஆதரவு கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும்னும் போது அப்போ பேசணும், அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடு. அப்போ எல்லா தலைவர்களுக்கும் என்ன கொடுக்க வேண்டும்ன்றது திமுககாரனுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு நேர்மையாக கேட்டால் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பாங்க. இதே சூழல் ஜெயலலிதா அம்மையார் கூட மைனாரிட்டி திமுகன்னு சொல்லியிருந்து மொத்தமே அவங்களுக்கு 93 தான் இருந்தது. மீதியெல்லாம் நம்மக்கிட்ட அப்போ 35 எம்எல்ஏ இருந்தாங்க. அப்போது அந்த அம்மையாரே காங்கிரஸ் ஆட்சி செய்ய சொன்னாங்க. நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், எங்கள் ஆதரவு வெளியிலிருந்து நாங்கள் தருகின்றோம், திமுக ஆட்சியை கவித்தால் போதும் என்று சொல்லும் பொழுது கூட இல்லை ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முழுமையாக 5 ஆண்டுகள் கலைஞர் அவர்களை திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட்டோம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் எதற்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி சந்தர்ப்பமெல்லாம் கூட விட்டுட்டு இப்போ தேர்தல் நேரத்தில் தேர்தல் முன்கூட்டியே உனக்கு அதிகாரம், ஒருவேளை திமுகவே அதிகாரம் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதிகாரம் என்பது மக்களிடம் கேட்க வேண்டும், கட்சியிடம் கேட்கக்கூடாது. 35 சீட்டு வாங்கினீங்கன்னா 35 ஜெயிச்சுன்னு வாங்க. அந்த மண்ணின் மைந்தர்கள் யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு சீட்டு கொடுங்க. எங்கெங்க தொகுதி மாறாமல் அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க சீட்டு கொடுங்க. ஏற்கனவே என்ன எம்எல்ஏங்க அதே தொகுதியில் இல்லைங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி மக்களுடைய செல்வாக்கை பெற்று நாம் வாங்குகிற 35 40 50 எவ்வளோ கேட்டு பெறுகிறோமோ அவ்வளவும் ஜெயிக்க வேண்டும். அவ்வளவும் ஜெயிப்பதற்கு என்ன யோசிங்க. இன்னைக்கு அமித்ஷாவும் மோடியும் அடித்து சொல்கிறாங்க, எப்படி தமிழகத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சே தீர்வோம். அதாவது நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க, எதிரில் உட்காரத்துக்கு ஆள் கிடையாது, ஒரு பேச்சை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அந்த நேரத்தில் அந்த ரோட்டில் உட்காந்துருந்த குஷ்டரோகிகளை, பிச்சைக்காரர்களை, கோயில் எதிரில் அமர்ந்து கொண்டிருந்தவர்களெல்லாம் தூக்கின்னு பாண்டியராஜன் படத்தில் வண்டி வச்சு பிடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரியான கூட்டம் ஒரு 20-30 பேர் உட்கார வச்சு அந்த அம்மா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. காரை விட்டு இறங்கின உடனே எல்லாரையும் திட்டி வந்தவங்க அப்படியே காரை ஏறி திரும்பி போன சம்பவம்லாம் நடந்து நோட்டாவுக்கும் கீழே இருந்த பிஜேபி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிடுவோன்ற அளவுக்கு உதாராக இருந்தாலும் தைரியமாக சொல்கிறாங்கல்ல. நம்ம அதிகாரத்தை யாரிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்?
விஜய் வந்து இளைஞர் காங்கிரஸில் சேர்வதற்காக ராகுல் காந்தியை சென்று சந்தித்தார். அப்போவே விஜய் இளைஞர் காங்கிரஸ் தலைவரை ஏதோ ஒரு பதவியை போட்டு கட்சியிலே அன்றே நாம் சேர்த்து கொண்டிருந்தோம்னா இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு வயது காரணம் காட்டி கொள்கையை மாற்றிக்கொள்ள முடியாது என்று அனுப்பிவிட்டு இன்று இந்த மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, அறிவு சார்ந்த அகில இந்திய தலைவர் அவர், அறிவுசார் பிரிவு அவர், மணிசங்கர் ஐயர், இந்த டீமில் யாரெல்லாம் இவங்கெல்லாம் பாருங்கள், இந்த காலத்து ராஜாக்கெல்லாம் அறிவுரை சொன்னாங்க, தலையில் பொருந்தோம்னு சொன்னாங்கல்ல, அவங்க. மணிசங்கர் ஐயர் வந்து தலைவர் செல்வ பெருந்தகிட்ட வந்து மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்கு சீட்டு வழங்கவில்லை, எம்பி சீட்டு. சுதா அவர்கள் அந்த வாய்ப்பை தட்டி பறித்து கொண்டு சென்று விட்ட காரணத்தால் இவங்கெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இன்னும் இருக்க காலத்துக்குள்ளே எப்படியாவது ஒரு தடவை எம்எல்ஏ எம்பி ஆயிடணும். இவங்களுக்கு வந்து எம்எல்ஏலாம் போக மாட்டாங்க. ஏன்னா மணிசங்கர் ஐயர் வந்து ராஜீவ்காந்தி கூட படித்தவர். எல்லாம் ஒரு காலத்தில் நினைச்சதெல்லாம் அவர்களுக்கு அதிகமாகப்பட்டது, நடந்தது. இன்று அது நடக்கவில்லை என்பதற்காக இந்தியா கூட்டணிக்கு தலைவராக ஸ்டாலின் இருந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்கிறார். இவரை கேட்டாங்களா, இவர் யாருன்னே தெரியல, திடீர்னு இப்போ வந்து இந்த டீமோட சேர்ந்துக்குன்னு இவரும் வந்து தன் பங்குக்கு பிரச்சனையை கிளப்புறாரு. ஆக ராகுல் காந்தி வந்து அங்கே போய் சொல்லிட்டாரு, கூட்டணியை குறித்து யாரும் எதுவும் பேசக்கூடாது, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 தடவை பேசுகிறார். 3வது முறையாக பேசுகிறார். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்று அவசர அவசரமாக செல்வ பெருந்தகை அவர்கள் பெங்களூரு சென்றிருக்கிறார். புகார் அளிப்பதற்குத்தான் செல்கிறார். மாணிக் தாகூர் வந்து கூட்டணியை பிளவுபடுத்தும் வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை வந்து உடனடியாக அவர் பேச்சுவதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு சென்றிருக்கிறார். என்ன நடக்கப் போகிறது என்பது பார்ப்போம். நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்படி ஒரு விஜயுடைய வருகை எதனால், எப்படி வந்தாங்க, நல்லா திருப்பி சொல்கிறேன். விஜயை வைத்து ஆட்சியே பிடித்து விடலாம் என்ற ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தால் அதை கண்டிப்பாக பாஜக காங்கிரஸுக்கு தராது. அந்த வாய்ப்பை அவர்கள் எடுத்து கொண்டிருப்பார்கள். மாறாக ஒரு 3வது ஒரு வலையை விரித்து ஒரு குழியை தோண்டி நாம் அதில் போய் விழ வேண்டும் என்பதற்காக வைத்திருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னு சொன்னோன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே அவர் என்ன எல்டிடியை எதிர்த்து பேசினாரா, தமிழ் போராடினாரா, இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ, ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையில் இவர் வந்து தலையிட்டிருக்காரா, இவருக்கு ஏதாவது த்ரெட் இருக்கா, எதற்காக வரிந்து கட்டி கொண்டு பாஜக இவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தர வேண்டும்? இதை நம்ம சற்று யோசிக்க வேண்டும். அவர் கொடுத்தது சரியா தப்பான்லாம் நான் சொல்ல வரல. அவருக்கு பாஜக வழியே வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குது. ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒரு 3-4 பேர் அவரை சுற்றி இருக்க முக்கியமான இடத்துல ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து யார், அவருடைய படம் வெளிவராததுக்கு, விஜயுடைய படம் வெளிவராததுக்கு யார் காரணம்? மத்திய அரசு. யாரை கேட்டாலும் தெரியும், பாஜக அரசு. இன்றைக்கி சென்சார் போர்டில் யார் இருக்காங்கன்னா வெறும் பாஜக உறுப்பினர் தான் இருக்காங்க. அப்போது இவர் படத்துக்கு தொல்லை கொடுத்தது யார்? இவர் வந்து அங்கிள் வந்து ஸ்டாலினை தான் திட்டாரு. என்ன செஞ்சாலும் அவருக்கு வந்து சிபிஐ விசாரணை வச்சு, அவர் ரெய்டு வச்சு, படம் வெளிவிடாமல் எல்லா பழைய கேஸெல்லாம் தோண்டி எடுத்து வைத்தாலும் அவர்களை திட்டுவதே கிடையாது. பாஜகவை பேர் சொல்லி திட்டுறாரா? மாறாக திமுகவை மட்டும்தான் அவர் டார்கெட்டாக வைத்து திமுக மட்டும்தான் தீய சக்தி அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ இதுலேருந்து தெரிந்துக்க வேணாம், இப்போ நம்ம வந்து பாஜக எதனால் வந்து இந்த படத்தை நிறுத்தணும், அவங்களுக்கு 500 கோடியெல்லாம் ஒரு விஷயமா, அதுக்கு ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்ற மாதிரி, இதெல்லாம் ஒரு நாடகம் மாதிரி தெரியலையா? யாராவது சிபிஐ வந்து விசாரணைக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டு தீபாவளி கொண்டாடிட்டு வா, பொங்கல் கொண்டாடிட்டு வா அப்படின்னு லீவ் கொடுப்பாங்களா? இவருக்கு அவ்வளோ சலுகை பண்ணியிருக்கிறாங்க. இவரை உண்மையிலேயே வந்து சிபிஐ விசாரிச்சுதா, இல்லை கூட்டிட்டு போய் வேறு ஏதாவது அவருக்கு தேவையான எல்லா சகலத்தையும் செஞ்சு சந்தோஷமாக பார்த்துக்கிச்சா, யாருக்கு தெரியும்? அப்போது இது வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரித்து இந்த பள்ளத்தில் தள்ளி விட்டுணும் அப்படின்னு ஒரு வலையை விரித்திருக்கிறார்கள். இந்த வலையில் போய் நானே விழுவேன் அப்படின்னு சொல்லி நீ போய் இந்த வலையில் விழுன்னு சொன்னால், இது வந்து யாருடைய, இவர்கள் இப்படி சொல்பவர்கள் யாருடைய கைக்கூலிகளாக இருப்பார்கள்? யாருடைய அஜெண்டாவை இவர்கள் செய்ய துடிக்கிறார்கள்? ரஜினியை வந்து ரஜினி சிஎம் கேண்டிடேட், ரஜினி சொன்னாங்க. இதோ அவர் வந்து ஒரு இதுவுமே தேவையில்லை போயிட்டாரா? இப்போ அடுத்தது என்ன செய்யலாம்? ஏன்னா நார்த் சைட்லலாம் ஓவைசின்னு ஒருத்தர் இருக்கார். சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காகவே அவரை பயன்படுத்தி அங்கெல்லாம் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கும். பாஜக ஒரு 3000 ஓட்டு ஜெயிக்குதுன்னு வச்சுங்களேன். அங்கே அந்த ஓவைசின்ற ஒரு 15000 ஓட்டு வாங்கியிருப்பார், 10,000 ஓட்டு வாங்கியிருப்பார். மைனாரிட்டி ஓட்டு பிரிக்கிறது. இப்போது தமிழ்நாட்டில் வந்து அது அந்த மாதிரி எடுபடாது. யாருக்குன்னா ஓவைசின்னு தெரியுமா? அவருக்கு வந்து யாரும் தமிழ்நாட்டில் அவருக்கு செல்ஃப் எடுக்காது, பாஜகவுக்கும் செல்ஃப் எடுக்காது. எல்லாம் தெளிவான வாக்காளர்கள், மக்கள், தமிழக மக்கள்.
ஸோ இங்கே வந்து இவர்களுடைய வீக்னஸ்ஸு சினிமா சினிமா நட்சத்திரம், சினிமாவில் பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நம்புகிற கூட்டம். அந்த வீக்னஸை வச்சு விஜயை இறக்குறாங்க. அதாவது விஜய் எந்த ஒரு விமர்சனமும் நான் அவரை பண்ணல பாருங்க. விஜய் வந்து நல்லவரா கெட்டவரா, மக்களுக்கானவரா மக்களுக்கு எதிரானவரா, இல்லை சுயநலத்துக்காக வராரா பொதுநலத்துக்காக வராரா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு தேர்தலை சந்திச்சாதான் அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய மக்கள்கிட்ட அவர் எப்படி இருக்காரு, மக்கள் அவர் மேலே பார்க்க தான் போகிறாங்களா, மக்கள் அவரை வந்து வெறும் காட்சி பொருளாக பார்க்க போகிறாங்களா, இல்லை அவர்கிட்ட நாட்டையே ஒப்படைக்க போகிறாங்களா என்பதெல்லாம் அப்போ தான் தெரியும். இவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க கட்சி போயிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போய் எங்கே நிற்பீங்க? இதில் ஒரு வேலை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டா ஒரு வேலை வரவில்லை. அவர் பாதிலே கட்சியை கழிச்சிட்டார். எலெக்ஷனுக்கு 4 நாள் முன்னால் 10 நாள் முன்னால் தேர்தலை நான் பாய்காட் பண்ணுறேன்னு கூட சொல்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இன்னும் அது வந்து ஒரு நம்பகத்தன்மையான கட்சியாகவே இன்னும் மாறலை. தேர்தல் ஆணையமே இன்னும் அங்கீகாரம் கொடுக்கல. அப்படிப்பட்ட கட்சிக்கிட்ட போயிட்டு அவங்க ஆட்சியை நம்மளுக்கு பகிர்வாங்களாம். இதை எப்படி இருக்குது பாருங்கள். இவங்க வந்து பாரம்பரியம் மிக்க அண்ணா பெரியார்லாம் போன்றவர்கள்லாம் கலைஞரெல்லாம் பாடுபட்டு வளர்த்த 60-70 வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சியிடம் போய் பேசுவது திமுக 200 ரூபாய் ஊப்பி திமுக காலை நக்கி போய்க்கிறாங்க. விசிகாவை வந்து 5 சீட்டுக்கு போய் நிற்கிறாரு. இப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. இவர் யாருன்னே தெரியல. விஜய் வந்து அவருக்கு அரசியல் செல்வாக்கு என்னன்னே தெரியல. அவர் இப்போ தான் ஸ்கூலில் சேர்ந்துருக்கிறாரு. ஒரு குவார்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம் எதுலையுமே எழுதலை இன்னும். அதுக்கப்புறம் தான் அவர் எப்படி படிச்சிருக்காருன்னு தெரியும். அதற்குள்ளே போய் அவர் ஆட்சியை பிடிக்கணும். அவர் ஆட்சியை பிடிச்சிட்டு அதில் உங்களுக்கு பங்கு தரணும், அதிகாரம் கொடுக்கணும். 80 சீட்டு 100 சீட்டு கொடுத்தா கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து காங்கிரஸை வந்து குழியில் தள்ளுறதுக்கா இல்லை தூக்கி பிடிப்பதற்கா என்று தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் ராகுல் காந்தி சொல்லட்டும். எதுவாக இருந்தாலும் அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே இவர்கள் சொன்னால் யார் பின்னால் வேணாலும் போவதற்கு தொண்டர்கள் தயாராக இருக்கிறோம். நடுவில் உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் ஏன் நடுவில் குரல் கொடுக்குறீங்க? நடுவில் எதுக்காக நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க? உங்களை அந்த குழுவிலையும் போடலை. இப்போ வந்து எம்எல்ஏவையெல்லாம் தேர்ந்தெடுக்கிற குழுவிலையோ இல்லை வந்து கூட்டணி பேச வேண்டிய குழுவில் உங்களை போட்டிருக்காங்களா? ஒரு கிரீஷ் சோடங்கர் தான் போட்டிருக்கிறாங்க, ஹெக்டே போட்டிருக்கிறாங்க, சூரஜ் ஹெக்டேவை, இவர்களோட செல்வ பெருந்தகை போட்டிருக்கிறாங்க. இவங்க தானே போய் பேசணும் கூட்டணி. அதுவும் அவங்க தலைமையிலேருந்து ராகுல் காந்தி சொன்னதுக்கப்புறம் தான் போவாங்க. மல்லிகார்ஜுன கார்கே சொன்னதுக்கப்புறம் அதை கேட்டு போய் அங்கே சொல்லிட்டு வருவாங்க. அவ்வளோதான். இது ஆளாளுக்கு பேசி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறீங்க? இப்போ சொல்கிறேன் பாருங்க. என்னைக்கு கனிமொழி டெல்லியில் போய் ராகுல் காந்தி சந்தித்து பேசுனாங்களே, அன்றைக்கே எல்லாமே முடிவாகி சுத்தமாக கிளியராக பேசி முடிச்சாச்சு. எத்தனை சீட்டு எல்லான்றது எல்லாமே நேரம் வரும்போது அறிவிப்பாங்க. முதல்ல வந்து திமுக குழு போடணும். முதல்ல காங்கிரஸ் தான் பேசி அனௌன்ஸ்மெண்ட் வரும். தலைமையிலேருந்து பேசியிருக்காங்க. பேசி எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை யாராலும் பிரிக்க முடியாது. இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கிற நிலைமை. இதுதான். நாளை என்ன நடக்கும்? எது வேணாலும் நடக்கும். எது வேணாலும் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. நாளை என்பது யாருக்கு தெரியும்? தலைமையில் இப்படி போ அப்படி போ, தனியாக நில்லுனாலும் நிற்க தயாராக இருக்கணும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அன்னைக்கு வந்து மாணிக் தாகூர் போன்றவர்கள்லாம் நிற்பார்களா? இதுதான் கேள்விக்குறி. அன்றைக்கி கட்சியை வழிநடத்தி கொண்டதெல்லாம் யார்? மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அன்னை சோனியா காந்தி தலைமையில் யாரெல்லாம் இருந்தாங்க தமிழ்நாட்டில்? ஜி.கே. வாசன், ஜெயந்தி நடராஜன், எல்லாரும் வந்து ராகுல் காந்தி வந்து தனியாக நிற்க போகிறோம் போது ஒற்றுமை நிற்கலை. இல்லை கூட்டணி அதிமுகவோ திமுகவோ கூட்டணியெல்லாம் பேசி முடித்து கொடுத்தா அன்றைக்கி எல்லாரும் அவங்க நின்றுடுவாங்க. எல்லா விஐபியும் அன்றைக்கி எத்தனை கோஷ்டி இருந்ததோ அத்தனை கோஷ்டியும் அந்த தலைவர்கள் அவங்கவுங்க வாங்கிடுவாங்க. ஆனால் ராகுல் காந்தி தனியாக நிற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருமே நிற்கலை. இன்றைக்கி பார்த்துங்க, டாக்டர் செல்லகுமார், வசந்தகுமார் இவங்கெல்லாம் ராகுல் காந்தி எம்பி பதவி கொடுத்து அழகு பார்த்தாரு. அதுக்கப்புறம் இதனால் இவங்கெல்லாம் அந்த பீரியடில் ராகுல் காந்தி பேச்சை கேட்டு தனியாக நின்று காங்கிரஸுக்காக கை சின்னத்தில் தனியாக நின்ன கேண்டிடேட். இவங்களெல்லாம் ஒரு தடவை எல்லாரையுமே எம்பி ஆக்குனார். சரிங்களா? அதனால் எல்லா முடிவுகளையும் எடுக்க ராகுல் காந்திக்கு தெரியும். அவரை வழிநடத்தக்கூடிய அன்னை சோனியா காந்திக்கு தெரியும். மல்லிகார்ஜுன கார்கேக்கு தெரியும். எல்லாத்தையும் தாண்டி இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழகத்திற்கு ஒருத்தரை போட்டிருக்காங்கல்ல தலைவராக, அவர் அதை செயல்படுத்துவார். அது அவருக்கு தெரியும். தயவு செய்து எல்லாரும் அமைதி காத்து, சரியா, அமைதி காத்து காங்கிரஸ் கட்சி வலுப்பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லோரோடும் ஜனநாயக முறைப்படி ஆலோசித்து செய்யுங்கள் என்றுதான் அனைவரையும் கேட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் புரொஃபசர் ரமேஷ் கண்ணன்.
சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம சேனல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.